வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி பழம் திரும்பவும் சண்டை போட்டுட்டு இருக்காப்ல. காலையில இருந்து தண்ணி பழம் ஒரே சண்டையா தான் போயிட்டு இருக்கு போல. முதல் ப்ரோமோவும் நம்ம தண்ணி பழம் தான் சண்டை போட்டாப்ல, இரண்டாவது ப்ரோமோவும் நம்ம தண்ணி பழம் தான் சண்டை போட்டுட்டு இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு பெரிய சண்டையா இருக்காது, சும்மா சின்ன சின்ன வார்த்தைகளை விட்டுருக்காங்க, அது பிடிச்சி வச்சு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெரிஞ்சு போச்சு, 2026ல ரெண்டே பேருக்கு இடையில தான் போட்டி அப்படின்ற மாதிரி. இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோமோல வர்றதுக்கு ரெண்டே பேருக்கு இடையில தான் போட்டி. ஒன்னு நம்ம ப்ரோமோ பார்வதி இல்லன்னா தண்ணி பழம், இந்த ரெண்டு பேர் தான் மாத்தி மாத்தி இந்த ப்ரோமோ பிடிச்சிட்டு இருக்காங்க. வேற ஒரு பைய ப்ரோமோல வரல ப்ரோ. நானும் சீசன் ஆரம்பிச்சிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், வேற யாருமே வர மாட்டேங்காங்க. ஒன்று பார்வதி வந்து ஏதாவது சம்பவம் பண்றாங்க, இல்ல நம்ம தண்ணி பழம் வந்து ஏதாவது சம்பவம் பண்றாங்க. ரெண்டு பேரை தாண்டி வேற ஒருத்தருமே இந்த ப்ரோமோ பக்கம் வர மாட்டாங்க. ப்ளீஸ் காய்ஸ், தயவுசெய்து வீட்டுக்குள்ள சண்டை இண்டே போட்டு கண்டென்ட் ஏதாவது கொடுத்து இந்த ப்ரோமோ பக்கம் வாங்க. ஏன்னா ஒரே இவங்க ரெண்டு பேரை பத்தியே பேசின மாதிரி இருக்கு. கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்க ஆரம்பிச்சாச்சு மக்கள். ப்ரோ என் ப்ரோ நீ அப்போ ஓப்பன் பண்ணாலும் பார்வதி பார்வதி தண்ணி பழம் சொல்லிட்டே இருக்கேன் ப்ரோ, வேற யாரையா பத்தி பேசு ப்ரோன்னு சொல்லிட்டு மக்களே வெறுப்பாக்க ஆரம்பிச்சாங்க. நான் என்ன பண்ண மக்களே, எங்க ஓப்பன் பண்ணாலும் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. லைவ் ஓபன் பண்ணா நம்ம அக்கா, ப்ரோமோ ஓபன் பண்ணா தண்ணி பழம். வேற யாரை பத்தி பேச, கலையரசனை பத்தி பேசவா? கலையரசனை பத்தி அடுத்த பேசணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த ப்ரோமோல என்ன இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு இது முதல் ப்ரோமோக்கான ஒரு கண்டினியூட்டியா தான் இருக்கும். முதல் ப்ரோமோல வீட்டுக்குள்ள சின்னதா ஒரு டாஸ்க் மாதிரி வச்சிருந்திருக்காங்க, அதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதை தான் நம்ம ரம்யா அவர்கள் தண்ணி பழத்துல ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த சம்பவத்தில் ஏதோ சாப்பாடு வந்து உள்ள இருக்குது. ஸோ என்னோட கெஸ் படி, ஓகேவா, என்னோட கெஸ் நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கான வீக்லி டாஸ்க் வந்து வீட்டுக்குள்ள ஏதோ ஈட்டிங் டாஸ்க்னு சொல்லியிருந்தாங்க, ஓகேவா, ஏதோ ஈட்டிங் டாஸ்க். அந்த டாஸ்க்ல கனி அவர்கள் தோத்துட்டதாகவும் பிக் பாஸ் டீம் வின் பண்ணதாகவும் ஒரு நியூஸை கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு இருக்க போதுன்னு தெரியல, பட் இருந்தாலும் என்னோட கெஸ் நான் சொல்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணனால டீலக்ஸ் ரூம்ல கலந்து பேசியிருப்பாங்க, யார் அந்த டாஸ்க்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் ஹவுஸ் மட்டும் கலந்து பேசியிருந்திருப்பாங்க. அப்படி பேசும்போது எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து நம்ம கனி அவர்களை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தண்ணி பழத்தை பத்தி உங்களுக்கு தெரியும், சாப்பாடுன்னு ஒரு பேர் வந்துச்சுன்னா தண்ணி பழம் முதல் ஆளா அந்த இடத்துல இருப்பாப்ல. அப்போ சாப்பாடு டாஸ்க் வந்திருக்கும் போது சும்மா இருப்பாரா? விதவிதமா இருக்கும், அண்ணன் பிரிச்சு மேஞ்சர்லான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பாப்ல. அந்த வகையில் அண்ணன் கேட்டிருப்பார், அண்ணன் வந்து இந்த டாஸ்க்ல நான் போறேன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. காய்ஸ் நான் திரும்ப சொல்றது என்னோட கெஸ், ஓகேவா, ஏன்னா சாப்பாடு பஞ்சாயத்து வரனால சொல்றேன். அண்ணன் வந்து இந்த டாஸ்க்ல நான் போறேன்னு கேட்டிருப்பாரு. ஆனா டாஸ்க்ல இவங்களை விடாம கனி அவர்களை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் அண்ணன் டென்ஷன் ஆயிட்டு, பிக் பாஸ் எனக்கு இந்த டீலக்ஸ் ரூமுக்கு உடன்பாடு இல்லை, இந்த டீலக்ஸ் ரூம் சரியில்லை பிக் பாஸ், என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அண்ணன் பேசுறாப்ல. பேசிட்டே இருந்தப்போ ஒரு வார்த்தை விடுறாங்க, இங்க எல்லாம் குரூப்பிசம் பண்றாங்க, குரூப்பா சேர்ந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க, அது நல்லா இல்லை, அது மட்டும் இல்லாம சாப்பாடுல ரொம்ப சீப்பா நடந்துக்கிறாங்க அந்த மாதிரி சொல்றாங்க, ஓகேவா. ஸோ சாப்பாடு வந்து சீப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்றது ரொம்ப தப்பு. எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு அப்படிங்கிறது இந்த வீட்டுக்குள்ள உண்மையாவே எல்லாருக்கும் கரெக்டா போயிட்டு இருக்குது, இன்க்ளூடிங் பார்வதிக்கும் கூட. ஏன்னா பார்வதியர்கள் இந்த வீட்டுக்குள்ள வெஜ் தான் சாப்பிடுறாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களா. மேபி இந்த வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு திருப்பி தாய்லாந்துல போய் ஆமக்கறி பூனைக்கறி தவளக்கறி எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் வீட்டுக்குள்ள இப்போ அவங்க வெஜ், ஓகேவா, வீட்டுக்குள்ள இப்போ அவங்க வெஜ். அதனால வெஜ் சாப்பாடு தனியா கேட்கும்போது வெஜ் சாப்பாடை தனியா சமைச்சு கூட கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ள சாப்பாடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல தேவையில்லாம இவர் சாப்பாட்டுக்கு சீப்பா பண்றாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பண்ணிருக்காப்ல, அப்படி அங்க நடக்கல. நான் கவனிச்ச ஒருத்திக்கு டீலக்ஸ் ரூமுக்கு தனியாக வர்ற ஃபுட்டில் கூட இவர் நிறைய பழங்கள் எடுத்து ஆட்டையை போட்டு கூட தின்னுட்டு தான் இருக்காரு. அதை பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. வினோத் அவர்கள் கூட ஒரு நாள் சண்டை போட்டுருப்பார், ஞாபகம் இருக்கா, 2வது வாரம் நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ள நான் 2 ஆப்பிள் வச்சிருந்தேன், எங்கே போச்சியா எங்க அப்படிங்கும் போது ஒரு ஆப்பிளை நம்மளால் தின்னுட்டு சைடில் உட்காந்துருப்பாரு. ஸோ சாப்பாடுல இவருக்கு யாருமே ஓரவஞ்சனை பண்ணல. ஏன்னா ஒரு கப்பு சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டாலும் இவர் 2 கப்பு 3 கப்பு வாங்கி சாப்பிட தான் செய்யறாரு. அது யாருமே வீட்டுக்குள்ள குத்தி கூட காமிச்சதில்ல. இவராக தான் பல சண்டைகளை எடுத்து தேவையில்லாம அந்த வார்த்தைகளை வெளியெடுத்திருக்காரு. சாப்பாடு பிரச்சனை முன்னாடி ஒரு தடவை பண்ணியிருக்காரு. அப்போ ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு பவுல் வைக்கமோ உங்களுக்கு மட்டும் நாங்கள் 3 பவுல் வச்சோம், இப்படி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவருக்கு சாப்பாடு அப்படிங்கிறது கரெக்டாக தான் கிடைக்குது. பட் இங்கே ஏன் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வராரு அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த டாஸ்க்கு தான், ஓகேவா. எனக்கு தெரிஞ்ச இந்த டாஸ்க் வந்துருக்குது, அதில் சீப்புன்னு வார்த்தை விட்டதுனால நம்ம சபரி எந்திரிச்சு வந்துட்டாப்ல. சபரி எந்திரிச்சு வந்து என்ன சீப் பண்ணாங்க உனக்கு, என்ன ஃபுட்ல என்ன சீப் அப்படின்னு சொல்லிட்டு, சபரி கூல் நேற்று பண்ணீங்களே வேகமா கத்திட்டு சபரி கூல் அந்த மாதிரி பண்ணுங்க, ரொம்ப கத்தாதீங்க. இப்பதான் சபரி அவர்கள் வெளியே வராங்க, பிக் பாஸ்னா இப்படிதான் இருக்கும் போல, வெளியே வந்து கத்துவோம் பேசாமன்னு சொல்லிட்டு சபரி மெதுமெதுவா வெளியே வந்துட்டு இருக்காப்ல. சபரிக்கான மாஸ்க் வந்து கிழிச்சிட்டு இருக்குது. மாட்டிப்பீங்க, கொஞ்ச நாள் தான் மாட்டிப்பீங்க. பட் தண்ணி பழத்துக்கு ஒரு வகையில் நம்ம வந்து நன்றி சொல்லலாம் ப்ரோ. ஏன்னா எல்லாரையுமே ட்ரிகர் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்க இன்னொரு முகத்தை வெளியெடுத்துட்டு இருக்காப்ல. அது கெட்டதோ நல்லதோ தேவையில்லாத கண்டென்ட்டோ, ஆனால் ஏதோ ஒன்று கொடுக்காப்ல, ஏதோ ஒன்று பண்ணி அவங்களுக்குள்ள இருக்க இன்னொரு முகத்தை கிழிச்சு வெளியெடுத்துட்டு இருக்காப்ல. அந்த வகையில் சபரி அவர்கள் நேற்று வந்து பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்காப்ல. இன்னைக்கும் கத்திட்டு என்ன சீப்பு உனக்கு என்ன சீப்பா பார்த்துட்டாங்க, என்ன சீப்பா கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே தான் தண்ணி பழம் ஒரு வார்த்தையை விடுறாரு. இப்போ நடந்துச்சுல இது கூட சீப்பாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு.
ஓகேவா? இப்போ நீங்க பண்ணிருக்கீங்கல்ல, இது கூட சீப்பா தான் இருக்கு, நீங்கெல்லாம் கூட்டமா சேர்ந்து ஓட்டு போட்டீங்கன்னு சொல்றாங்க. இதை வச்சு கவனிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்ச இந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அண்ணனுக்கு சோறு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அண்ணன் இப்படி பண்றாருன்னு எனக்கு தோணுது. ஓகேவா? எனக்கு தோணுது. ஏன்னா டாஸ்க் வந்து ஈட்டிங் டாஸ்க்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில். ஸோ தண்ணி பழம் கேட்கறது கரெக்டாக தப்பான்னு கேட்டீங்கன்னா கேட்கறது ஒரு வகையில் கரெக்ட்னு வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணி பழம் நல்லா சாப்பிடுவாப்ல அந்த மனுஷன். அதாவது ஈட்டிங் டாஸ்காக இருந்தால் சொல்கிறேன், மேபி அது வேற கண்டென்ட்டாக கூட இருக்கலாம். லைவ் பார்த்தா தான் நமக்கு தெரியும், அதனால ஓப்பனாக சொல்லிடுறேன். மேபி ஈட்டிங் டாஸ்காக இருந்தால் தண்ணி பழத்தை அனுப்பலாம், தாராளமாக அனுப்பலாம். ஏன்னா அந்த மனுஷன் கண்டிப்பாக நல்லாவே சாப்பிட்டுருவாரு, எல்லா விஷயங்களும் எடுத்து போட்டு சாப்பிட்டுருவாரு, கண்டிப்பாக டாஸ்கில் வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் கனியவர்களை அனுப்பியிருக்கதாகவும் கனியவர்கள் வந்து தோத்ததாகவும் தான் நியூஸ் வந்துருக்குது. தோத்துட்டாங்க அப்படிங்கும்போது மேபி அந்த டாஸ்க்கு அந்த பிரச்சனையாக தான் இருந்துச்சுன்னா தண்ணி பழம் வச்சு செஞ்சுருவாப்புல. தண்ணி பழம் போயிட்டு கணிக்கிட்ட, உனக்கு தான் சோறு திங்க தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்கு நீ போன, நான் தான் போயிருப்பேன்ல, நான் தான் வின் பண்ணி கொடுத்துருப்பேன்லன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தண்ணி பழம் சண்டை போடுவாப்புல. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. பட் அந்த சீப்பு, தகுதி இல்லை, தராதரம் இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகளை ஏன் போட்டு ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரில. சாட்டர்டே சண்டே பலத்தடி வாங்க போறாரு. சாட்டர்டே சண்டே எனக்கு தெரிஞ்சு பலத்தடி வாங்க போறாரு. நீங்கள் யோசிக்கலாம் என்ன ப்ரோ வீடியோ ரொம்ப லேட்டாக வருதுன்னு சொல்லி. காய்ஸ் காலையில் இருந்து கரண்ட் இல்லை காய்ஸ், மாஸ்டர் கரண்ட்னு நினைக்கிறேன். காலையிலே தூக்கிட்டாங்க. நல்லா ஃபேன் கூடலாம் முக்காச்சு, ஃபேன் கூடலாம் உட்காந்துருக்கேன், முடியல, வேற தூத்துது, வீடியோ எடிட் பண்ண முடியல. வெறும் மணிக்கு ஒரு லைட்டை மட்டும் தான் என்னோட இன்வெர்ட்டரில் போட்டு விட்டுருக்கேன். ஒரு சில பிசி போயிட்டு இருக்குது, பிசியில் நான் இப்போ எடிட்டிங்கு உள்ள தூக்கி போட்டு சாஃப்ட்வேர் ரன் பண்ணால் உடனே அது என்ன இன்வெர்ட்டர் வந்து கீன்னு ஆஃப் ஆயிடுது. ஒரே பஞ்சாயத்து காய்ஸ். இன்வெர்ட்டர் வேற புதுசு வாங்கினா தான் முடியும் போல. ஒரே பஞ்சாயத்துக்கு இடையில நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்ருக்கேன் காய்ஸ். இதை பற்றி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. தண்ணி பழம் போட்டு சண்டையை போட்டு அந்த குரூப் உடைச்சிட்டு இருக்காப்ல. ஒரு சைடு இதை பார்க்க எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படி பிடிச்சிருக்குன்னா தண்ணி பழம் அந்த அன்பு கேங்க மொத்தமாக உடைச்சிட்டு இருக்காருன்னா அன்பு கேங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அந்த கேங்கை வந்து வாலண்டியரா வெளியே வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்க்க ஒரு சைடு நல்லா இருந்தாலும் இன்னொரு சைடு தண்ணி பழம் விடுற வார்த்தைகள், அவர் பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது. அவர் தான் மாட்டிப்பார். சிம்பிளாக சொல்லப்போனால் அவர் தான் மாட்டிப்பாருங்க, வேறு யாருமே மாட்ட போகிறதில்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாட்டர்டே சண்டே இவருக்கு பலத்த அடி இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. சாட்டர்டே சண்டே இவருக்கு பலத்த அடி இருக்க போது. ஏன்னா வார்த்தைகளை சும்மா விட்டுட்டு இருக்காப்புல. இதில் வந்து நான் வீட்டை விட்டு போகிறேன்னா இதை ஒன்று சொல்லுவாப்புல. ஆமாம், அது வந்து இந்த வீட்டை விட்டு போவேன் பாப்பில். அதுக்கு எஃப்ஜி அங்கே போயிட்டு போங்க பிக் பாஸ் விட்டு வெளியே போயிருங்க அப்படிங்க. அதுக்கு நம்ம அண்ணன் டக்குன்னு பிக் பாஸ் விட்டு நான் ஏன் வெளியே போகணும், நீ அந்த வீட்டோட ஓனர், நீ போ அப்படின்னு மாதிரி சண்டையை போட்டுட்டு இருக்காப்புல. மொத்தத்தில் எல்லாருக்கும் ஆப்போசிட்லேயே சண்டை போடுறாப்புல, எல்லாருக்கும் ஆப்போசிட். ஆனால் ஒன்று சொல்லணும் ப்ரோ, இவர் ஒரு தடவை சொல்லியிருந்தார் தெரியுமா, காமு மம்மாட்ட நைட்டு சண்டை போட்டப்போ நான் வந்து மோசமான ஒருத்தன், 50 பேர் வந்தாலும் அடிப்பேன், 500 பேர் வந்தாலும் நிற்பேன்னு சொல்லி சொன்னார் தெரியுமா. அது வந்து ஒரு வகையில் ஓகேவா ஃபீல் ஆகுது நமக்கு இப்போ. ஏன்னா வீட்டுக்குள்ளே 7-8 பேர் மொத்தமாக சேர்ந்து கத்துனா கூட அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாரு. நானும் கத்துவேன் அப்படின்ற மாதிரி நிற்காப்புல, பயப்பட மாட்டேக்காரு, பேக் அடிக்க மாட்டேங்காரு. எல்லாரும் சேர்ந்து ஒரு கருத்தை சொல்லிட்டாங்களே, நம்மளோட பைத்தியகரத்தனை கருத்துலேருந்து பேக் அடிப்போம்னா பேக்கில் அடிக்க மாட்டேங்காரு. நான் என்னோட பைத்தியகரத்தனை கருத்தில் தான் நிற்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாப்புல. அது பார்க்க நல்லா இருக்கு, பயப்படாமல் இருக்கிறது பார்க்க நல்லா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், தண்ணி பழத்தை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன? அது முக்கியமாக விஜய் பார்வதி கூட சேர்ந்த பிறகு தண்ணி பழம் நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. இந்த குரூப்பிசம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இதுக்கு முன்னாடி தண்ணி பழம் யூஸ் பண்ணது இல்லை, இப்போ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. காரணம் எங்கள் அக்கா விஜய் பார்வதி தான். எல்லாத்துக்கும் எங்கள் பாஸ் தான் காரணம் அப்படின்னு மாதிரி எல்லாத்துக்கும் எங்கள் அக்கா தான் காரணம். ஏன்னா எங்கள் அக்கா தான் தண்ணி பழத்தை உட்கார வச்சு எங்கள் வீட்டில் வந்து குரூப் நிறைய இருக்குது, குரூப்பிசம் பண்ணுறாங்க, நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கும், அவங்கெல்லாம் குரூப்பாக அடிக்கிறாங்க, அவங்கள நம்ம அடிக்கணும்னு சொல்லிட்டு அக்கா தான் ஏற்றி விட்டாங்க. அந்த ரீசனால தான் அண்ணன் வந்து இப்படி கொந்தளிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பட் ஒன்றே ஒன்று தான் ப்ரோ, ஒரு குரூப் டாஸ்க்குன்னு வரும்போது குரூப்புக்கு ஏற்ற மாதிரி தான் போகணும். அது நேற்று நம்ம பார்வக்கா கூட புலம்பிட்டு இருக்கும்போது சொல்லியிருப்பாங்களே, இதுக்கப்புறம் குரூப் டாஸ்க்கு தான் வரும், நம்ம வந்து டீமுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ளே பண்ணணும், முடிஞ்சால் நம்ம விளையாடணும், இல்லாட்டா நமக்கான கருத்துக்களை மட்டும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தண்ணி பழமும் குரூப் டாஸ்க்குன்னு வரும்போது கொஞ்சம் யோசிச்சு போகலாம். பட் தண்ணி பழமும் என்ன பண்ணுறாருன்னா எல்லா டாஸ்க்லையுமே தான் இருக்கணும்னு யோசிக்காரு. எல்லா டாஸ்க்லையுமே போயிட்டு கை தூக்கிட்டு நான் வரேன் தான் நிற்கிறாரு. எதுலையுமே பேக் அடிக்க மாட்டேங்காரு. அதுவுமே ஒரு வகையில் ஓகேவா இருந்தாலும் ஒரு வகையில் நாட் ஓகே தான். ஏன்னா எல்லா டாஸ்க்கும் எல்லாருக்கும் கை கொடுக்க போறதில்ல, எல்லா டாஸ்க்கும் எல்லாருக்கும் வருங்கிறது கிடையவே கிடையாது. விஜய் பார்வதி ஒரே டாஸ்க்ல மட்டையாயிட்டாங்க. மேபி இது அறிவு சம்பந்தமான டாஸ்க் வரும்போது கெமியை விட விஜய் பார்வதி பயங்கரமா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் தான் வரும். எல்லாரும் எல்லா விஷயத்துலவே குதிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வீக்லி டாஸ்க் போரு, வீடும் போரு. முக்கியமாக துஷார் இப்போ ஒரு கதை சொன்னா பாருங்க, கேட்டவங்க மறக்காம கமெண்ட்ல போடுங்க, அடுத்துல பார்க்கலாம்.